மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். கோழைத்தனமான ஒரு செயல் என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த படுகொலை கண்டித்து கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அதேபோன்று அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்து வருகிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் இது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக தலைவருமான தொல் திருமாவளவன் கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கையாகவும் அதே கோரிக்கை இருக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலானது அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பகுஜன் சமாஜ் கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்வதாக திருமாவளவன் அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்தார்கள். அந்த கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது திட்டமிட்டு பழிக்கு பழியாக நடைபெற்ற கொலை என்று அந்த கொலையில் ஈடுபட்ட குற்றவாளியாக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஆற்காடு பாலா தெரிவித்திருக்கிறார். ஆற்காடு பாலா தலைமையில்தான் அந்த குற்றவாளிகள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கிறார்கள். அதோட பின்னணி பொறுத்தவரையில் ஆற்காடு சுரேஷை கொலை செய்த ஒரே ஆண்டில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டிருக்கிறார்கள். ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அதற்கு பழிக்கு பழியாக ஆற்காடு சுரேஷை கொலை செய்யப்பட்ட ஒரே ஆண்டில் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டும் என்றும் அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாள் அல்லது நினைவு நாளில் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டது போன்று ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று அவருடைய சகோதரர் ஆற்காடு பாலா அவருடைய நண்பர்கள் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு சமயங்களில் இதற்காக திட்டமிட்டு இந்த படுகொலை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்ட நேற்றைய தினம் என்பது ஆற்காடு சுரேஷின் படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷினுடைய பிறந்த நாள் என்பதும் அந்த நாளில் அவரை தீர்த்து கட்ட வேண்டும், ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திட்டமிட்டு இந்த கொலையை செய்தோம் என்று கைதான ஆற்காடு பாலா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு திட்டமிட்டு அதுவும் ஒரே ஆண்டில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் ஆம்ஸ்ட்ராங் தங்களை கொலை செய்து விடுவார். குறிப்பாக தன்னை ஆற்காடு பாலா தரப்பில் தெரிவிக்கும் போது அவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யவில்லை என்றால் தன்னை கொலை செய்து விடுவார், அதற்கு முன்னதாக நாம் முந்திக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலும் தன்னுடைய அண்ணனான ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட அதே நாள், அதாவது அவருடைய பிறந்த நாள் அல்லது நினைவு நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை பழிக்கு பழியாக தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டம் தீட்டியதாகும். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினத்தில் அவர் தினமும் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அவருடைய கனவு இல்லம், அதாவது பெரம்பூர் பகுதியில் வேணுகோபால் சாமி தெருவில் அவருடைய இல்லம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த இல்லத்தினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் மற்றும் நண்பர்களிடையே ஆம்ஸ்ட்ராங் உரையாடுவது வழக்கமாக இருக்கிறது. அதை நோட்டமிட்ட குற்றவாளிகள் நேற்று இரவு 7:30 மணியிலிருந்தே அதற்காக உளவு பார்த்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்திருக்கிறார்கள். உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற உடைகளை அணிந்து கொண்டு 3 இருசக்கர வாகனத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் வந்திருக்கிறார்கள். ஆற்காடு பாலா தலைமையிலான குழு 6 பேர் கொண்ட கும்பல் வந்து சரமாரியாக கண் இமைக்கும் நேரத்தில் வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 கண்காணிப்பு கேமராக்கள் இருந்ததாகவும் இந்த பகுதியில் 4 கண்காணிப்பு கேமராக்களில் கொலை குற்றவாளிகளுடைய வீடியோக்கள் பதிவாக இருப்பதாகவும் அதை அடிப்படை ஆதாரமாக வைத்து போலீசார் விசாரித்து வந்தார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உள்ளிட்ட போலீசார் அங்கு வந்து ஆய்வு செய்தார்கள். 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இரவோடு இரவாக 8 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தார்கள். கைது செய்யப்பட்டவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பழிக்கு பழியாக தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது இந்த விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. முக்கியமான விடயம் என்னவென்றால் கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. உண்மையான குற்றவாளிகளே இன்னும் போலீசார் தேடிதான் வருகிறார்கள். கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்றும் தற்போதைய பதற்றத்தை தணிப்பதற்காக தான் 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்று பகுஜன் சமாஜ் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே கருத்தை தான்
விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். உண்மையான குற்றவாளி இன்னும் கைதாகவில்லை. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இந்த போராட்டம் என்பது ஓயாது என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.